ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? வெள்ளிக்கிழமை எல்லாம் வேலை பார்த்துட்ருப்பீங்க. நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் வீடெல்லாம் பெருக்கியாச்சு, வராண்டாலாம் பெருக்கிட்டேன், சந்தெல்லாமும் பெருக்கிட்டு பாருங்கள், இப்போ தான் துடைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தம்பிக்கு இன்றைக்கி அப்படியே காலேஜ் இருக்குது. அதனால் அவன் மேகி மட்டும் போதுமா, மில்க் ஷேக்கும் மேகியும் போதும்னு சொன்னான். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்கு. வீடெல்லாம் துடைக்கணும். எக்கச்சக்கமான வேலை கிடக்கு. பாருங்கள், மில்க் ஷேக்கு பால் காஞ்சிருச்சு, மேகி வெந்துருச்சு. இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு கிடுப்பெல்லாம் துடைச்சாச்சு. பாருங்கள், எல்லாம் துடைச்சி வச்சுட்டேன். க்ளீனாக இருக்குது. வீடு மட்டும் துடைச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம். இப்போயே துடைக்கலாம், ஆனால் இவன் மெரிச்சிட்டு சுற்றுவான். கோவம் வரும் எனக்கு. அதனால் இவன் கிளம்புனதுக்கப்புறமா எல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பால் ஆறணுன்னா அவனுக்கு மில்க் ஷேக் போட்டு மேகி தாளித்து கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிற வேலையை நான் செய்யணும். நீங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? நைட்டே செய்யலான்னு பார்த்தேன். நேற்று சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி காலையிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சமைக்கணும். கீரை வாங்கி வச்சுருக்கேன். கோவக்காய் இருக்குது. கீரை குழம்பும் கோவக்காய் பொரியல் பண்ணலாமா, இல்லை கொத்தவரங்காய் இருக்குது அதை பொரியல் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு நான் லஞ்ச் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா போதும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வேலையை முடிச்சிட்ருப்பீங்க. மேகி தாளிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இப்படி வேக வச்சு வடித்து வச்சுக்குவேன். பச்சை தண்ணி ஊற்றி வடித்து வச்சுட்டு பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மேகி மசாலாவும் போடுவேன். கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமும் போட்டு முட்டை ஒரு 2 ஊற்றி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. இருங்க, நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மில்க் ஷேக்குக்கு பாதாம் ஒரு 5 போட்டிருக்கேன். வாழைப்பழம் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன வாழைப்பழமாக இருக்குது. செவ்வாழைப்பழம் நிறைய பழுத்துட்ருக்குது. அது இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த 2யுமே போட்டுடலான்ட்டு 2யுமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. அதனால் இது 2யுமே போட்டுடலாம். வச்சாலும் நிறைய பழுத்துட்ருக்குது. அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இவ்வளோ பழுத்து இருந்து மில்க் ஷேக் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா வாழைப்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது இன்னும் நிறைய போட்டால் நிறைய ஸ்வீட் ஆகிடும். அதனால் 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். பால் ஆறிடுச்சு, ஊற்றிக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு அவ்வளோதான், மிக்சியில் போட்டு வந்துடுறேன். இருங்க, மில்க் ஷேக் போட்டாச்சு, ஊற்றிடலாம். இந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த வேலை மேகி செய்யணும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்காக மட்டும். நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன். எங்கள் பையனுக்காக மட்டும் 2 முட்டை போட்டால் தான் மேகியும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். மஞ்சள் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா. வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இந்த மசாலா அதில் போட்டுடலாம். போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். மசாலா இதாகிடுச்சு, முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கலக்கிட்டு மேகி மசாலா போட்டு. மேகி மசாலா ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு கலக்குங்க மேகி மசாலா. இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க மேகி மசாலா. அவ்வளோதான், மேகியை போட்டுற வேண்டியது தான். போட்டு ஒரு கலக்கிட்டால் முடிஞ்சிது மேகி.
பார்த்தீங்களா, சூப்பராக மேகி ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கு போட்டு கொடுத்துடலாம், அவனுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புவான். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஃபன்னு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தம்பி அமுச்சு விட்டுட்டு எனக்கு மற்ற வேலை நான் பார்க்கணும். எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகேங்க. தரேன் இரு. ஃபோக் வேணுமா? பாருங்கள், கீரை வந்து வாங்கி வச்சேன். நேற்று நைட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு. இதை இப்போ கிள்ளிட்டு அப்படியே குழம்பு வச்சிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.